அனைவருக்கும் வணக்கம். நான் கார்வேந்தன். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு சீரியஸான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். அது கூடவே யூஎஸ் மிலிட்ரி ட்ரூப்ஸ், அதாவது அமெரிக்க ராணுவ படையினர் 20 வருஷம் ஆப்கானிஸ்தானில் இருந்திருக்காங்க. அவங்க ஏன் 20 வருஷம் ஆப்கானிஸ்தானில் இருக்கணும்? அவங்களோட மிலிட்ரி பவர் ஏன் ஆப்கானிஸ்தானில் அவங்க காமிக்கணும்? இதுக்கு பின்னாடி வரலாற்று சம்பவம் என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். 20 வருஷம் கழித்து திருப்பி அவங்க பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்காக்கே போகிறாங்க. இதுக்கு பின்னாடிலாம் என்ன ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போலவே நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு டெய்லியும் வந்துட்டுருக்கும். ஸோ இந்த விஷயம் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா சொல்லிடுறேன். 2001 இப்போ 2021 வரைக்கும் 20 வருஷத்தில் யூஎஸ் எப்போ ஆப்கானிஸ்தானுக்குள்ளே நுழைஞ்சாங்களோ யூஎஸோட மிலிட்ரி ட்ரூப்ஸ், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2400 மிலிட்ரி பர்சனல்ஸ் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா 1 லட்சம் ஆப்கான் சிவிலியன்ஸ் ப்ளஸ் ஆப்கான் மிலிட்ரி ட்ரூப்ஸ் கிட்டத்தட்ட இந்த 20 ஆண்டுகளில் இறந்து போயிருக்காங்க அப்படின்றத ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவாக இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. அது கூடவே பார்த்திங்கன்னா நிறைய ஹிஸ்டாரிக்கல் சம்பவம் நடந்திருக்கு. இதோட ரூட் காஸ் என்ன அப்படின்றது எல்லாமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் சீக்வன்ஸாக நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எதுதான் ஒரு மைய புள்ளியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் அல்கொய்தா டெரர் குரூப்பால் செப்டம்பர் 11, 2001 ட்வின் டவர் டிஸ்ட்ரக்ஷன் நடந்தது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ட்வின் டவர் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் யூஎஸ் மிலிட்ரி ட்ரூப் ஆப்கானிஸ்தானில் அவங்களோட பவர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இது என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். 2001 அந்த ட்வின் டவர் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒன்று வேர்ல்டு ட்ரேட் சென்டர் மீதும் மேலும் பார்த்திங்கன்னா பென்டகன் அப்படின்ற 2 ட்வின் டவர் மீதும் நடந்தது. அதில் கிட்டத்தட்ட 3000 அமெரிக்க குடிமக்கள் பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்காங்க. இது அப்போ ஜனாதிபதியாக இருந்த அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவருக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அவர் இந்த ஒரு சம்பவம் நடந்த ஒரு 7 நாளில் ஒரு வாரத்திலேயே என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு சம்பவத்துக்கு யார் காரணமாக இருக்காங்களோ அவங்க மேலே யூஎஸ் மிலிட்ரி ட்ரூப்ஸ் தக்க நடவடிக்கையை எடுப்பாங்க அப்படின்னு செப்டம்பர் 18 2001 சொல்கிறாரு. அப்போலேருந்து அந்த 2001 அவர் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடி விடுறாரு இல்லையா? ஸோ அந்த ஒரு 15 நாள்லேயே பார்த்திங்கன்னா அக்டோபர் 1, 2001 யூஎஸ் மிலிட்ரி ட்ரூப்ஸ் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே காலை வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது யூஎஸ்னால என்ன ஒரு விஷயம் நம்பப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலிபான் மேலும் அல்கொய்தா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ட்வின் டவர் டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த 2 தீவிரவாத அமைப்புகள் சேர்ந்து தான் இந்த ட்வின் டவர் டிஸ்ட்ரக்ஷன்ஸை நடத்தியிருக்காங்க அப்படின்றது ஒரு நம்பப்பட்ட ஒரு விஷயமா இருந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் இந்த தாலிபான் குரூப் ஆப்கானிஸ்தானில் ஒரு மைய இடமா வச்சு உலக நாடுகளை அச்சுறுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்பட்டதுனால யூஎஸ் மிலிட்ரி ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஃபார்மர் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆப்கானிஸ்தானில் களமிறக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அப்போலேருந்து பார்த்திங்கன்னா தாலிபானுக்கும் யூஎஸ் மிலிட்ரி ட்ரூப்ஸ்க்கும் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் இது வரலாற்று ஒரு உண்மை என்ன அப்படி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்கொய்தா அப்படின்ற ஒரு அமைப்பு, தீவிரவாத அமைப்பு யாரை தலைமையாக கொண்டு செயல்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒசாமா பின் லேடன் ஒரு மிகப்பெரிய ஒருத்தர்னு சொல்லலாம், ஒரு தீவிரவாத தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அல்கொய்தா அமைப்புக்கு அவர் தான் ஒரு சீஃபாக இருந்துட்டு இருந்தார். அவரை மையமாக வச்சு செயல்பட்ட அல்கொய்தா அமைப்பு தான் இந்த ட்வின் டவர் டிஸ்ட்ரக்ஷனை நடத்தியிருக்காங்க. தாலிபானுக்கும் அல்கொய்தாக்கும் சம்மந்தமே கிடையாது. தாலிபான்றது என்ன ஒரு தீவிரவாத அமைப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் அவங்களோட கண்ட்ரோல் எக்ஸசைஸ் பண்ணணும், ஆப்கானிஸ்தானை அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும், அவங்க சொல்கிற விஷயங்களை அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிற ஒரு கேங்காக இருந்துட்டு இருக்காங்க. பேசிக்காக இதுக்கு பின்னாடி நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. சோவியத் யூனியன் பார்த்திங்கன்னா 1980களிலிருந்து 1989 வரைக்கும் அவங்களோட பவரை ஆப்கானிஸ்தானில் செலுத்தியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய ஒரு ட்ராபேக்லாம் நடந்திருக்கு. அதுக்கு அப்புறமேட்டு 1994 ஒரு எழுந்த ஒரு அமைப்பு தான் தாலிபான் அப்படின்ற ஒரு அமைப்பாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கும் அல்கொய்தாக்கும் சம்மந்தமே கிடையாது. அல்கொய்தா அமைப்புன்றது பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்ல குளோபல் லெவலில் அவங்களோட இலக்கு எல்லாமே இருந்ததுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அவங்களோட கோல் எல்லாமே ஒரு லாங் டேர்ம் கோலாக இருந்தது. ஸோ இதுதான் அவங்க 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான டிஃப்ரென்ஸாக இருந்துட்டு இருக்கு. ஸோ ஹிஸ்டாரிக்கல் சீக்வன்ஸ்குள்ளே நம்ம வந்துடலாம். ஸோ யூஎஸ் ட்ரூப்ஸ்னால இந்த அல்கொய்தா தாலிபான் 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு டிஸ்ட்ரக்ஷன்ஸை ஏற்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்துட்டு இருந்தது. ஸோ அதனாலேயே ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவர் என்ன பண்ணுறாருன்னா, யூஎஸ் மிலிட்ரி ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் இங்கே ஆப்கானிஸ்தானுக்குள்ளே களமிறக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு தாலிபான் அந்த ஒரு மிலிட்ரி ரெஜிம் மேலே ஒரு ஆப்ரேஷன் எல்லாம் நடத்துகிறாங்க. அது மூலிமா அந்த ரெஜிமை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணி ஓவராலாக ஆப்கானிஸ்தான் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது. அதில் 2011 மே 1 ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. இந்த அல்கொய்தாவோட சீஃப்
யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒசாமா பின் லேடன். அவர் வந்து கொல்லப்படுறாரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் கொல்லப்படுறாரு யூஎஸ் மிலிட்ரி ட்ரூப்ஸ்னால. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக இருந்தாலும் இப்போது February 29 கரெக்டாக தான் சொல்கிறேன், February 29 2020 யூஎஸ் பிரசிடென்ட்னாலையும் மேலும் வந்து ஆப்கான் சீஃப்ஸ்னாலையும் என்ன பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கத்தாரில் தோஹா அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் யூஎஸ் மிலிட்ரி ட்ரூப்ஸை யூஎஸ் தரப்புலேருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம், நாங்கள் எங்களோட மிலிட்ரி ட்ரூப்ஸை வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து பின்வாங்கிக்கிறோம், அதாவது விலக்கிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறாரு. மேலும் நிறைய ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், ஓப்பன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முன்னாடி அமெரிக்கன் பிரசிடென்ட், இப்போ கரண்ட் பிரசிடென்ட் ஜோ பைடன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட மிலிட்ரி ட்ரூப்ஸை கம்ப்ளீட்டாக செப்டம்பர் 11 வந்து நாங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆப்கானிஸ்தானில் இருந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுவரை எங்களுக்கு டைம்லாம் அந்த அக்ரிமெண்ட்டில் கொடுத்து 2 பேருமே சுமூகமாக சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மிலிட்ரி ட்ரூப்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு இதாக வந்து அங்கே ஆப்கானிஸ்தான்லேருந்து யூஎஸ்க்கு திரும்பி போகிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா, தாலிபான் அப்படின்ற ஒரு குரூப் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஒரு அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்கானிஸ்தானில் அவங்களோட கண்ட்ரோலில் ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸ், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ஸ் ப்ராவின்சஸ் எல்லாத்தையுமே அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முக்கியமான ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே அவங்க கைப்பற்றியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இது வந்து அந்த ஆப்கான் நாட்டு மக்களுக்கும் ஆப்கான் நாட்டு மிலிட்ரி ஃபோர்ஸஸ்க்கும் ஆப்கான் நாட்டு அரசுக்குமே ஒரு தலைவலியாக இருந்துகிட்ருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த தாலிபான் குரூப் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரூட் பிஹேவியரை வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட ஒரு கோலை பீப்புள் மத்தியில் செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. நிறைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இம்போஸ் பண்ணுறாங்க. ஒரு உமன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நிறைய ஒரு விஷயத்தை எல்லாமே இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ அவங்களோட அந்த தாலிபானோட தலை தூக்கல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். யூஎஸ் மிலிட்ரி ட்ரூப்ஸ் எப்போ வந்து அங்கே ஆப்கானிஸ்தான்லேருந்து அமெரிக்காவுக்கு திருப்பி போக ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து இந்த தாலிபானோட அமைப்போட அவங்களோட நிர்வாக ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு டிஸ்ட்ரிக்ஸ்க்குமே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இதனால் ஆப்கான் நாட்டு மக்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ரெஃப்யூஜிஸாக வந்து போயிட்டுருக்காங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு துயர சம்பவம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அங்கே ஆப்கான் நாட்டு மிலிட்ரி பர்சனல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தஜகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இருந்துகிட்ருக்கு. அந்த நாட்டுக்கு வந்து புலம்பெயர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நியூஸ் மூலமாக ரிப்போர்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே ஆப்கானிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்துட்டு இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி பேசிக்காக சொல்ல வந்த விஷயங்கள். ஸோ கரெக்டாக கன்வே பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஏதாவது சஜஷன்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நல்ல ஒரு வீடியோக்கள் எல்லாமே இந்த சேனல் மூலமாக நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.